நமக்குன்னு ஒரு தேவை வர்றப்போ எவனுமே உதவ மாட்டேங்கிறான் பாருங்களேன். நமக்கு கிடைக்கிற உதவிய தடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க மாமா. நேரம் வேற போய்கிட்டே இருக்குதே. கோர்ட்ல வேற போய் பணத்தை கட்டணும். என்ன பண்றதுனே தெரியலையே. யாருமா? அப்பதான் கால் பண்றாரு. ஹலோ டாட். மாயா, அங்க எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நல்ல வேலை டாட், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. டாட், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 lakhs தேவைப்படுது. ரொம்ப அவசரம் டாட். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்காரு. நான் அவரை பத்தின டீடைல் அனுப்புறேன், நீ அவரை போய் பாரு. அவர் பணம் கொடுப்பாரு, நீ வாங்கிக்க. தேங்க்யூ டாட். என்னம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நீ உடனே போய் பாரு, பணத்தை வாங்கி. சரி டாட், ஓகே பை. மா, அண்ணன் என்னமா சொன்னாரு? அவரு ஃப்ரெண்ட போய் பார்த்து வாங்கிக்க சொன்னாரு. மாமா, நீங்க உடனே கோர்ட்டுக்கு போங்க. போய் வக்கீல் கிட்ட பணத்துக்காக போயிருக்காங்க, வந்துருவேன்னு சொல்லுங்க. நான் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ உடனே கிளம்புமா. சரிம்மா, நீ பாத்து போ. மாமா வாங்க மாமா, போலாம். வண்டி எடுங்க, போலாம். சிவா, என்னாச்சு? பணம் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? ஆமா, மாயா எங்க? சார், நாங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல. அதனால மாயாவுடைய அப்பா பணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதை வாங்குறதுக்காக தான் மாயா போயிருக்காங்க சார். ஐயோ, எதுக்காக மாயா எனக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? இதெல்லாம் வேண்டாம், விட்டுறலாம்ப்பா. நான் ஜெயிலுக்கே போய்க்கிறேன். தங்கச்சி, என்ன தங்கச்சி பேசுற? நாங்கெல்லாம் இருக்கிறப்ப உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோமா? அப்படிலாம் நடக்க விட மாட்டோம். இங்க பாரு, நாங்க இருப்போம். என் மருமக பணத்தோட வருவா. நீ தைரியமா இரு. இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சரியா? ஏமா, நீங்க தான் கிஷோர் அனுப்புற பொண்ணா? ஆமா சார். சாரு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இதுல 10 லட்சம் ரூபா இருக்கு. இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உடனே கிளம்பணும். வரேன் சார். நல்லது. இப்ப கூட ஜாமீன்ல வெயில் எடுக்க முடியல மச்சான். கேட்ட இடத்துலயும் பணம் கிடைக்கல. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நாங்களும் இருக்கோம் மச்சான். 10 லட்சம் பணத்தை இன்னைக்குள்ளார கட்டலன்னா அண்ணிய மறுபடியும் ஜெயிலுக்கு கூட்டு போயிருவாங்கண்ணே. வக்கீல் சார். சொல்லுங்க சார். இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. கொடுங்க. ஜாமீன் எடுக்க கட்டி. அண்ணே, நிஜமாவானே? நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல. நாங்க நம்பிக்கையே இல்லாம இருந்தோம். சார், டைம் ஆயிடு போகுது. உடனே பணத்தை ஆமா கட்டிடுங்க. வக்கீல் சார். இனிமே பிரச்சனை இல்லம்மா. உடனே ஜாமீன் வாங்கிடலாம். நான் கட்டிட்டு வந்துடுறேன். நல்லது சார். சரிங்க சார். அண்ணே, நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. ஆமா, வக்கீல் சார் வந்துட்டார். அதான். வக்கீல் சார், எல்லாம் ஓகே தானே? ஜாமீன் கிடைச்சிருச்சு. அப்பாடா. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. மாயா,
சார். இந்த காப்பியை நீங்க வச்சுக்கோங்க. ஆ. இன்னொரு காப்பியை நான் ஸ்டேஷன்ல கொடுத்தேன். வக்கீல் சார், அப்ப நாங்க தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டு போலாமா? இதான் ஜாமீன் வாங்கியாச்சு, கூட்டிட்டு போலாம். ஆ, ரொம்ப நன்றி சார். ம். அண்ணி வாங்க நீ போலாம். சித்தப்பா, நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு போனோம். ஆ? அதான் எல்லா விஷயத்தையும் வக்கீல் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரம்மா. ஐயோ சித்தப்பா,